அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு சிறிய தவறு உங்கள் தொழுகையின் நன்மையை குறைத்துவிடும் என்று தெரியுமா? பல முஸ்லிம்கள் தினமும் தொழுகின்றனர். ஆனால் தொழுகையில் சில தவறுகள் நடக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளனர். தவறு 1. மிகவும் வேகமாக தொழுவது. ஒரு மனிதர் வேகமாக தொழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திரும்பிச் சென்று தொழு, நீ தொழவில்லை. சஹீஹ் புகாரி 757. தொழுகை அமைதியாகவும் இடைவெளியின்றியும் தொழுக வேண்டும். தொழுகை தவறு 2. ருக்குவில் நேராக நிலைக்காமல் இருப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் ருக்குவும் சுஜ்தாவும் முழுமையாக செய்யுங்கள். சஹீஹ் புகாரி 793. ருக்கு அமைதியாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். தவறு 3. 2 சுஜ்தாக்கள் இடையில் சரியாக அமராமல் இருப்பது. பலர் இந்த பகுதியை விரைவாக முடித்து விடுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஜ்தாக்களையும் இடையில் அமைதியாக அமர்ந்து இருந்தார்கள். சஹீஹ் புகாரி 828. தவறு 4. தொழுகையில் சுற்றி பார்ப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் சுற்றி பார்ப்பது சைத்தான். தொழுகையிலிருந்து திருடி அல்லாஹ்வில் கவனம் செலுத்துங்கள் கொள்ளுங்கள். 1. தவறு 5. குஷு பணிவு இல்லாமல் தொழுவது. அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள், அவர்கள் தொழுகையில் பணிவுடன் இருப்பார்கள். சூரா அல் முஃமினூன் 23:1-2. தொழுகை என்பது சில அசைவுகள் மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடன் உள்ள இணைப்பு ஆகும். தவறு 6. சுன்னத் தொழுகைகளை தவற விடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தினமும் 12 ரகாத் சுன்னத் தொழுகைகளை தொழுவாரானால் அல்லாஹ் அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுவான். சஹீஹ் முஸ்லிம் 728. தவறு 7. தொழுகை முற்றிலும் விட்டு விடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்மிடையிலும் அவர்கள் இடையிலும் உள்ள உடன்படிக்கை தொழுகை. அதை விட்டுவிட்டவர் குஃபூர் செய்துவிட்டார். திருமிதி 26:21. 2621. தொழுகை இஸ்லாமின் தூண். கியாமத் நாளில் முதலில் கணக்கிடப்படும் செயல் தொழுகை. அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை மேம்படுத்துங்கள், அது ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள். திருமிதி 413. தொழுகை இஸ்லாமின் இரண்டாவது